வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்றைய உரையில் முருகப்பெருமான் சூரபத்மனிடம் வீரபாகுவை தூது அனுப்பிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வீரபாகுவை கண்டதும் அவன் சொன்ன விஷயங்களை கேட்டு ஜெயந்தன் மகிழ்ச்சி அடைந்த நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம். கடைசியாக வீரபாகு சூரன் இருக்கும் இடத்திற்கு சென்றான். மிக பிரம்மாண்டமாக காணப்பட்ட அவனுடைய அரண்மனைக்குள் வீரபாகு நுழைந்தான் என்று முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். உள்ளே நுழைந்த வீரபாகு முருகப்பெருமானை தியானித்தான். அவனுக்கு எதிரிலேயே தங்கத்தாலான சிம்மாசனம் ஒன்றை தோற்றுவித்தான். அதன் பின் அவன் தன்னுடைய சுய வடிவத்தை எடுத்தான். சூரனுக்கு எதிரில் வீரபாகு கம்பீரமாக அமர்ந்தான். இதனை பார்த்ததும் சூரபத்மன் வெகுண்டு எழுந்தான். அவன் வீரபாகுவை பார்த்து, இவன் யார்? இவ்வளவு பாதுகாப்பான இந்த அரண்மனைக்குள் இவன் எப்படி நுழைந்தான்? இவனை யார் உள்ளே அனுமதித்தது? எனக்கு முன்னால் வந்து நிற்பதற்கு கூட பிரம்மனும் தேவர்களும் அஞ்சுகின்றார்கள். இந்த நிலையில் எனக்கு முன்னால் வந்து இவன் அஞ்சாமல் அமர்ந்திருக்கின்றானே, மேலும் பல்வேறு மாயாஜாலங்கள் காட்டுகின்றான் என்று கேட்டான். தன்னை பார்த்து கோபத்துடன் கர்ஜிக்கும் சூரபத்மனை கண்டு வீரபாகு புன்னகை புரிந்தார். பின்னர், நான் முருகப்பெருமானின் தூதனாக உன்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கின்றேன். முருகன் சிவபெருமானின் அம்சம். அவன் தற்போது தேவர்கள் படைக்கு சேனாதிபதியாக இருக்கின்றார். நான் அந்த முருகப்பெருமானின் தூதுவனாக உன்னிடம் வந்திருக்கின்றேன். அத்துடன் முருகன் 9 சகோதரர்களில் நான் தான் மூத்தவன். என்னுடைய பெயர் வீரபாகு தேவர். நீ சிறையில் அடைத்து வைத்திருக்கும் தேவர்களையும் முனிவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும். அதன் பின் உலகத்தில் எந்த பகுதியிலும் எவருக்கும் தொல்லை தருதல் கூடாது. அப்படி இல்லாவிட்டால் நீயும் உன்னுடைய இனமும் முற்றிலும் அழிக்கப்படும் என்று முருகப்பெருமான் உன்னிடம் சொல்ல சொன்னார் என்று வீரபாகு தான் வந்த காரியத்தை விளக்கி சொன்னான். வீரபாகு பேச பேச சூரனின் கோபம் அதிகரித்து கொண்டே போனது. அவன் வீரபாகுவிடம், அற்பத்தனம் உள்ளவனே, என்ன தைரியம் இருந்தால் எனக்கு முன்னால் வந்து இவ்வாறு உன்னால் பேச முடிகின்றது? நீ குறிப்பிடும் முருகன் மிகச் சிறிய பாலகன். அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் நீ கூறும் எதற்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாளையே போர் நடந்தாலும் என்னுடைய வீரர்கள் உன்னுடைய முருகனை மிக எளிதாக இங்கே கட்டி இழுத்து கொண்டு வந்து விடுவார்கள். சூரபத்மனிடம் உடனே வீரபாகு, முருகன் அனைத்துக்கும் ஆதி மூலமானவன். அவனுடைய தூதனாக நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்றான். அவன் ஆணையிடாத காரணத்தினால் உன்னை ஒன்றும் செய்யாமல் விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய சபையை விட்டு வீரபாகு வெளியேறினான். வீரபாகு வெளியேறியவுடன் அவனுக்கு தோன்றிய அந்த சிம்மாசனமும் உடனடியாக அங்கிருந்து மறைத்து விட்டது. சூரபத்மனை எதிர்த்து வீரபாகு வீரமாக பேசியதால் சூரன் உட்பட அனைத்து அசுரர்களும் மிகப்பெரிய ஆத்திரம் அடைந்தார்கள். சூரபத்மன் வீரபாகுவை கொள்வதற்காக சதமுகன் என்பவனை அனுப்பி வைத்தான். சதமுகன் பெரும் படையுடன் வந்து வீரபாகுவுடன் சண்டையிட்டான். ஆனால் சதமுகனது படைகளை வீரபாகு அழித்து விட்டான். அத்துடன் அங்கும் இங்கும் வீரபாகு பெரும் அட்டகாசம் செய்ய தொடங்கினான். இந்த வீரபாகுவை தானே அழிக்க வேண்டும் என்று கோபத்துடன் சூரபத்மன் புறப்பட்டான். இவனை எதிர்த்து தந்தையே புறப்படுவதைக் கண்டு சூரபத்மனின் 2வது மகன் வஜ்ரபாகு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீரபாகுவை எதிர்த்து சண்டையிட்டான். வீரபாகுவிற்கும் வஜ்ரபாகுவிற்கும் இடையே யுத்தம் மிகவும் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது. போரின் முடிவில் வஜ்ரபாகு கூரிய வாளை எடுத்து வீரபாகு மீது தாக்கினான். இதனால் கோபம் கொண்ட வீரபாகு சூரபத்மனின் மகன் வஜ்ரபாகுவின் தலையை துண்டித்தெறிந்தான். ராமாயணத்தில் தூதனாக சென்ற அனுமன் சீதையை பார்த்துவிட்டு திரும்பும்போது இலங்கையில் எந்தவிதமான சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தினானோ அதே போலவே இலங்கையில் இந்திரன் மகனை பார்த்துவிட்டு திரும்பும் வழியில்
வீரபாகுவும் அதே போல அட்டகாசங்களை செய்தான். ஒரு ரகளையை ஏற்படுத்தி விட்டான் என்றே சொல்ல வேண்டும். இலங்கையை சீர்குலைத்து விட்டு வீரபாகு முருகனை காண்பதற்காக திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது யானைமுகன் மீண்டும் வீரபாகுவுடன் சண்டைக்கு வந்தான். போர் முனையில் தன்னை தடுக்க வந்த யானைமுகனையும் அவன் படைகளையும் வீழ்த்திவிட்டான் வீரபாகு. இவ்வாறு அரக்கர்கள் படையுடன் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் சண்டையிட்டு வீழ்த்திய வீரபாகு முருகப்பெருமானை காண்பதற்காக இலங்கையிலிருந்து கடலை தாண்டி திருச்செந்தூரை அடைந்தான். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.